போது அந்த கடைக்காரங்கிட்ட பொருளை கேட்பீங்க. When you go to the shop, you will ask for the relevant thing at the shop. அந்த கடைக்காரன்ட்ட பேசுவீங்க. And you will talk to the shopkeeper. அவரும் பேசுவார். And he will also speak to you in return. அந்த பொருள் விஷயம் மட்டும் தான் பேசுவீங்க. You will speak only regarding the item which you need. வீட்டுக்கு போய் அவர் ஃபோன் நம்பர் வாங்க, ஹாய் எப்படி நல்லா இருக்கிறீங்க அப்படிலாம் பேச மாட்டீங்க. After returning back to your home, you will not call up and speak, hi, how are you? அப்போ உங்களுடைய உறவு அந்த கடையோடு முடியுது, அந்த கடை சம்பந்தப்பட்ட அந்த சம்பாஷணையோடு முடியுது. Your interaction with the shopkeeper ends in the shop itself, where you buy a particular thing. நீங்க வேலைக்கு போகும்போது உங்களுக்கு மேல உள்ளவங்க கிட்ட அந்த வேலையில இருக்கும்போது அந்த வேலையோட சம்பந்தப்பட்ட காரியங்களை பேசுவீங்க. சில நேரத்தில் எக்ஸ்ட்ரா பேசுவீங்க. வீட்டுக்கு போனா அவங்கள மறந்துடுவீங்க, மற்ற காரியத்தில் ஈடுபடுவீங்க. அடுத்த நாள் திருப்பி வேலைக்கு வரும்போது அவங்களோட பேசுவீங்க. When you go to a workplace, you will interact with your higher official about your work, or you might speak a little extra. And once you get back home, you will forget and you'll get into your daily course. You will remember them only once when you go back to your office the next day. அப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அந்த லிமிட் இருக்கு. Even though they might be our friend, but there is a boundary for them. நான் போற கடைக்காரன் கிட்ட நான் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி க்ளோஸ்ன்னு சொன்னாலே அது ஒரு கேள்விக்குறியா மாறும். We will never say that we are very close with that shopkeeper. If we say that, there will be an unnecessary question arising. இப்போ ஜீசஸ் கூட உங்களுடைய உறவு எப்படி இருக்கு? How is your relationship with Jesus? சர்ச்சுக்கு வரும்போது யாபேஸ்ல உட்காரும்போது அங்க மட்டும் ஒரு ஜெபம், அங்க மட்டும் ஒரு பாட்டு, அங்க மட்டும் சோத்திரம், அங்க மட்டும் கண்ணை மூடுவோம். இதை முடிச்சுட்டு போயிடுறோம். அப்புறம் once you come to church, when you attend Jabez, you pray, you close your eyes, you make a covenant, but after leaving this place, what is your relationship with Jesus? அப்போ ஒரு கம்பெனி பாஸ் மாதிரி, ஒரு கடைக்காரன் மாதிரி அவ்வளவுதானா இயேசு? Is Jesus like just a shopkeeper or a boss in your company? அப்போ என்ன அர்த்தம்னா ஆஃப்லைன், அதாவது இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம போறோம் பாருங்க, வீட்டுக்கு போறோம், நாளைக்கு ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போறோம், ஊருக்கு போறோம், அந்த டைம்ல இயேசுவோடு எப்படி பழகுறோம், அதுதான் ஜென்யூன் ரிலேஷன்ஷிப். A genuine relationship with Jesus is that once you leave this place, how you relate with him once you go to your school or to your colleges or go on a holiday or to some other places. ஜெபிக்கும் போது எல்லாரும் தான் ஜெபிப்போம், எல்லாரும் காடோட க்ளோஸா இருப்போம், அது இல்ல விஷயம். இந்த டைம்ல விஷயம் சொல்றது கடைக்கார உறவு தான் அது. When you pray, everyone prays and everyone has a good relationship with God, but that doesn't matter. It matters how you have a relationship when you go outside this place. ஆனா ஜீசஸ் விரும்புறது இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல நடைமுறை வாழ்க்கையில ஆண்டவரோடு எப்படி பழகுறோம், அதுதான் அவர் பார்க்கிறார். Jesus is keenly watching us of how we practically approach him in everyday's life apart from our prayer life. பழைய ஏற்பாட்டுல in the Old Testament, இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை வணங்கினார்கள். The people of Israelites, they worship the golden calf. அந்த கன்றுக்குட்டியினுடைய ஆவிக்கு ஒரு தன்மை இருக்கு. There is an character for this spirit of this golden calf. என்ன தெரியுமா? Do you know what? ஆண்டவரை சீக்கிரமா மறக்க வச்சிரும். It will very easily make you forget God. எந்த அளவுக்கு இப்போ வரும்போது நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்கிறோம், பக்தியா இருக்கும், பைபிள் கேட்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோம், பாட்டு பாடுறோம், கண்ணை மூடுறோம், அதே ஸ்பீட்ல ஆண்டவர் விட்டு விலகி போயிடும். கொஞ்சம் அப்படி போய் கேட்டுக்கு வெளியில போனா போதும் இயேசு மறந்துடுவோம். நம்ம to the very same speed of how we worship the Lord, how we come close to him, how we surrender ourselves, to the very same speed we will forget him once we get outside this gate. நான் ஒரு வசனத்தை வாசிக்க சொல்ல போறேன். I'm going to ask you to read a verse. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Exodus chapter 32 and verse 8. இந்த வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு, அது என்ன நீங்க சொல்லணும். There is a very important word mentioned in this verse, you have to tell me. வாசிங்க. ஸ்விட்ச். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். என்ன முக்கியமான வார்த்தை இதுல? What is that important word? பாய் சொல்லுங்க. முக்கியமான வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை. நான் சொன்னதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம். குயிக்லி, சீக்கிரமாய், அதான் வார்த்தை. It's quickly turning out from the Lord. இன்னொரு உபாகமத்துல ஒரு வசனம் இருக்கு, 9ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், சீக்கிரமா எப்படி இருக்கும்.
Even it's mentioned, I think it's in Deuteronomy chapter 9, where they quickly left the 20 Lord. verse 20 ல இருக்கான்னு பாருங்க. அது quickly they turned aside quickly அப்படி இல்ல சரி எங்கேயோ அந்த இடத்துல வரும். சரி அப்போ இந்த கன்றுக்குட்டி ஆகுதான் ஆவிக்குரிய ஜீவிதத்துல எவ்வளவு ஸ்பீடா இருக்கிறோமோ அந்த ஸ்பீட்ல பின்மாற்றம் வரணும். To the same speed we are having a speed in our spiritual life, to the same extent we might leave the Lord as well. அப்போ ஒரு 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 மனுஷனுக்கு ரெண்டு மனைவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. Assuming a man has two wives, ரெண்டு பேருக்கும் போட்டி, and they have a competition between them. அப்போ ஒரு மனைவி கூட ஒரு க்ளோஸா இருக்கும், அடுத்த மனைவி வா 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 போலாம், ஏன் அப்படி அவ்வளவு நேரம் போலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க வச்சுக்கோங்க. Assuming he is close to one wife and the other wife he treats him harshly. இது போல தான் நமக்கு எல்லாருக்கும் ரெண்டு ஹஸ்பண்ட் மாதிரி. Likewise it is we having two husbands. ஜீசஸ் வந்து ஒரு ஹஸ்பண்ட், Jesus is one husband. இங்க அவரோட நம்ம க்ளோஸா இருக்கிறோம். We are very close with him when we are here. முடிச்சு கேட்டுக்கு வெளியில போனோம்னா அடுத்த ஹஸ்பண்ட் ரெடியா இருக்கிறார் கூப்பிடுறதுக்கு. When we just complete all this, go outside the gate, there is the second husband waiting for us outside. வா கிளம்பு, எவ்வளவு நேரம் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கேன், வா. How long are you seated in the church? Come, let's go out. அந்த போன வாரம் அனுபவிச்சு அது போ, திருப்பி அங்க போ. Last week you had a good experience at a particular place, let us go there again. அது கூப்பிட கூட தேவை, நம்முடைய இருதயம் தானா அதை தேடும். It is not required for him to call us, we will ourselves go. இந்த காட்டு கழுதை பற்றி எங்க இருக்கு? எரேமியாவுல 2ஆம் அதிகாரமா? Wild ass used to the wilderness. Jeremiah chapter 2. ஆ 2:24 2:24. வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டுக்கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதை தேடுகிறவர்கள் ஒரு காலம் வருத்தப்படுகிறதில்லை. ஏன்னா அந்த கழுதை எங்க இருக்குன்னு நல்லா கண்டுபிடிச்சிடலாம். And those who seek her will not be weary in going in search of her, because we can very easily find out where it is. அந்த பையன் எங்க, அந்த பொண்ணு எங்க? அவன் ரூம்ல செல்போன் நோண்டிட்டே இருப்பான். Where is that boy or the girl? You can very easily find them in his or her room. They will be playing with their cell phones. அந்த பையன் எங்க? அவன் browsing centerல இருப்பான். That boy, he might be in the browsing center. அவன் இப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருப்பான். அதான் காட்டு கழுதை. அவளை தேடுகிறவர்கள் வருத்தப்பட வேண்டியது இல்லைன்னு சொன்னா எங்க போயிட்டேன்னு கவலைப்படுது. நான் கரெக்டா போய் எங்க போகணும்னு தெரியணும். When it means those who search for them will not be weary, it means we very easily know where such kind of people will be found. வனாந்திரம் சொன்னா யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா இந்த கழுதைக்கு ரொம்ப அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு இப்போ வனாந்திரம். When we say wilderness, it's a place where no one like it, but for this wild ass it likes the wilderness. வனாந்திரம் என்று நம்முடைய பாஷையில் சொன்னால் ஆண்டவர் இல்லாத இடம் அது. When we say wilderness in our language, it means a place where there is no God. இந்த கழுதைக்கு அதுதான் பிடிக்கும். But this wild ass likes such a place. அப்போ உங்களுக்கு எனக்கு ரெண்டு மனைவி, ரெண்டு புருஷன்மார்க்கு இடையில போராட்டம். இயேசு சொல்றார் வான்னு, இந்த ரெண்டாவது பாபிலோன் பிசாசு சொல்லு வான்னு கூப்பிடுது. We have strife between two husbands. Jesus say you have to come this way. Babylon or this Satan, he will invite us to the other way. சரி, ஏனோக்கு எத்தனை நாள் உயிரோடு இருந்தார்? அவருடைய வாழ்நாள் எத்தனை நாள்? How long was Enoch on this earth? ஏனோக்கு சாகும்போது என்ன வயசு? What was the age of Enoch? வெரி குட். சரி, ஏனோக்கு வெளியே மேலே போகும்போது என்ன வயசு? What was the age of Enoch when he was caught up to heaven? தெரியல. அந்த நம்பர் எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்பர் அது. 365. ஆமா, 365 years. 365 years. ஆனால் அவனுடைய ஏனோக்குடைய லைஃப்ல ஒரு திடீர்னு ஒரு நாள் ஒரு மாற்றம் வந்துடுச்சு அவருடைய லைஃப்ல. But in the life of Enoch there was a sudden turn. வாசிங்க Genesis chapter 5 5ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனங்களை வாசிங்க. Genesis chapter 5 verse 21 and 22. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து. பாருங்க, நம்ம இதுல கவனிக்க வேண்டிய காரியம், ஏனோக்கு வந்து எப்போதும் தேவனோட சஞ்சரிக்கல. We need to observe one thing, that Enoch was not with the Lord all the time.
அவனுடைய லைஃப்ல திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு, அன்னையில இருந்து தேவனோட சஞ்சரிக்க ஆரம்பிச்சான். Happened to be a particular time in his life. Suddenly his life changed. என்ன வயசுல? At what year? 65 years. At the age of 65 years. 65 yearsல அவனுடைய என்ன நடந்தது? What happened at the age of 65? மெத்துசலா பிறந்தார். Methuselah was born. அது என்ன சம்பவிச்சுன்னு தெரியல, ஆனா அந்த மெத்துசலா பிறந்ததுல அந்த லைஃப் ரொம்ப மாறிடுச்சு. அன்னையில இருந்து தேவனோட நடக்க ஆரம்பிச்சார். We do not exactly know what happened when Methuselah was born, but from that day forward his life was changed. ஆனா தேவனோடு நடக்கிறது நமக்கு எப்படி தெரியும்? நம்ம எப்போ தேவனோடு நடப்போம்? சாட்டர்டே சண்டே மட்டும்தான். We are occasioned to walk with the Lord only during Saturdays and Sundays. மண்டே கூட பிறக்கணும் தேவையில்லை, சண்டே நைட் வந்தாலே தேவனோட நாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுவோம். மண்டே பிறக்கணும் தேவையில்லை, சண்டே நைட்டே தேவனிடத்திலிருந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுவோம். It is not required for Monday to come up. Even on Sunday night we will switch off our relationship with the Lord. ஆனா ஏனோக்கு அப்படி இல்லை. அந்த 65 இயர்ஸ்ல என்னமோ சம்பவிச்சது, ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. சாகர வரைக்கும் 300 years ஸ்டெடியா இருந்தார் லைஃப்ல. At the age of 65 something happened to Enoch. From that day forward he was walking with the Lord till the day he was caught up to heaven. இது போல நம்முடைய லைஃப்ல அப் டவுன் ஆன் ஆஃப் அப்படின்னு மாறி மாறி வராம ஸ்டெடியா இருக்கணும்னா நம்ம எப்படி வாழலாம்? If at all we need to be having a steady relationship walking with the Lord without having an up and down, what we should do? பைபிள்ல அதனால தான் பைபிள்ல சொல்லிருக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். That is why it is mentioned in Bible that we need to pray without ceasing. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, ஒருவேளை நம்ம ஒரு மணி நேரம் ஜெபிச்சா கூட அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு ஆமேன் அப்படின்னு சொன்னா கூட ஜெபத்திலிருந்து எழும்பி இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு நமக்கு கனெக்ஷன் போயிடக்கூடாது. Perhaps we might be in a prayer continuously for 1 hour, but after saying an amen and you get up from the prayer, the relationship between you and God should not stop. நம்ம மனுஷர்கிட்ட பேசினாலும் பஸ்ல போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் நமக்கும் ஆண்டவருக்கும் அந்த கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கணும். அதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிறது. We might be having conversation with men, we might be traveling in a bus, but the relationship or the connectivity between us and God should never stop. We should always have a relationship. அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிறது. That is what is called as praying without ceasing, and that is what is walking with the Lord always. அடுத்தது பைபிள்ல சொல்லிருக்கு, இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். And also it's mentioned in the Bible, he that will meditate in the word of God day and night is blessed. அப்போ எப்போதும் நம்ம பைபிள் படிச்சுட்டே இருக்கணும், நம்ம வசனம் தியானிச்சுட்டே இருக்கணும். We should always continually meditate the word of God. பைபிள் மூடுனா கூட வசனம் மைண்ட்ல இருக்கணும், அதை மறக்கவே கூடாது. Even if we close our Bible, but the scripture, the word of God should always be present in our mind. நம்முடைய சபையில் ஒரு விசுவாசி இருக்கிறார், என்கிட்ட சொன்ன பிரதர் நான் 67 முறை பைபிள் படிச்சிட்டேன் அப்படின்னு. In our fellowship there is a believer. He has come and said to me that he has read Bible for more than 67 times. மவுண்ட் விசுவாசி தான். And he is from Mount Phaethon. இன்னும் தண்டையார்பேட்ல ஒரு தாத்தா இருந்தார், 175 தடவை படிச்சார் பைபிள் அவர். There is an old father in Thandiyapet Phaethon. He has read Bible for more than 125 times. அப்போ அதெல்லாம் இரவும் பகலும் எப்ப டைம் கிடைச்சாலும் பைபிள் தான். Whenever he finds time, he will always keep reading the Bible. இப்போ அதுதான் இப்போ இடைவிட எப்போ ஜெபம் பண்ணணுமோ எப்போ பைபிள் படிச்சுட்டே இருக்கணும், இதுதான். Whenever we find time, we should always meditate in the word of God and also keep praying. ஆனா பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லையா? When we observe this practically, it might be sounding very difficult. ஜெபிக்க டைம் இருந்தா மூடு வராது, ஜெபிக்க மூடு இருந்தா டைம் வராது. If you have a mood to pray, then you will not find time. If you have time, you will have no mood to pray. இதுதான் யுத்தம். This is called a battle. எப்படியும் நீங்களும் நானும் ஆண்டவரோட சேரக்கூடாது, இதுதான் பிசாசுடைய யுத்தமே. It is the battle of the Satan that somehow you and me should not have get connected with the Lord. நம்முடைய மைண்டை டைவர்ட் பண்ணி எப்படியெல்லாம் ஜெபிக்காம இருக்க முடியுமோ, எப்படியெல்லாம் தியானிக்காம இருக்க முடியும், அது கேட்ட எல்லா பாட்டு, ஐபாடு, செல்போனு, இன்டர்நெட்டு, ஃப்ரெண்ட்ஸ், பைக் என்னமோ தந்துருவான், ஆனா நீ ஜெபிக்காத. He will give some or the other thing in the form of iPod or a music channel or bikes of friends, that we should not have connectivity with God. இதுல என்ன தந்திரம் தெரியுமா? நாம் இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டா
கொஞ்ச நேரம் பொறுத்து ஃப்ரீ டைம் இருந்தா கூட ஜெபிக்கணும்னு மைண்ட் வருது, அடுத்தது என்ன வேலை செய்யலாம் அப்படிதான் மைண்ட் போகும். This is very deceptive in that even if we get a free time to pray, we will be changed in such a way that we will not be ready to pray. அதனால நம்முடைய லைஃபை நம்ம ரொம்ப டிசிப்ளின் பண்ணணும். Therefore we need to have a disciplined life. நீங்க கண்டிப்பா ஒரு டைம் செட் பண்ணி நீங்க ஜெபிக்க உட்காரணும். அந்த டைம்ல நீங்க எதையும் செய்யக்கூடாது. You have to set a particular time and we should be very strict, and you should not do anything else apart from offering that time to the Lord. உங்களை போல வாலிபனா இருக்கும்போது நான் ராத்திரி 8 to 9 ஜெபிப்பேன் டெய்லி. When I was young like you, I used to pray between 8 and 9 every night. கூட்ட போற நாள் தவிர 8 to 9 டெய்லி டைம் போறதே தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கும். Except for the day when I attend meeting, all the other nights I will be praying between this time, and I will not even know how the time went off. அப்போ கொஞ்ச நாள் அது போராட்டமா இருக்கும் ஜெபிக்கிறதுக்கு, ஆனால் அது டிசிப்ளின் பண்ணி ஜெபிச்சா அந்த டைம் நம்ம பரலோகமா மாத்திடலாம். In the beginning you will have a struggle, you might find it difficult, but once you follow it with a discipline, then it will become easy. You will have good connectivity with the Lord. அந்த 1 hour அப்படி நம்ம ஆண்டவரோட இருக்கிற அந்த 1 மணி நேரத்தை பிடிச்சா அதுக்கப்புறம் ஜெபம் முடிச்ச பிறகு கூட அந்த அதுக்கப்புறம் தான் பகல் ஃபுல்லா மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம முயற்சியே பண்ண முடியும். ஜெபமே இல்லாம ஜெப சிந்தை எதிர்பார்க்க முடியாது. Without prayer you might not have the thought of prayer. So if you are disciplined to pray at least for that 1 hour, you will have enough strength to spend for the whole day. அதனால இந்த கூட்டத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். Therefore before we go off this meeting, we are all going to make a decision. இரவும் பகலும் தியானிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஆனா அதற்கு ஆரம்பமாக நாம் எல்லாரும் ஒரு டைம் செட் பண்ணி 1/2 மணி நேரம் ஜெபிக்கணும் டெய்லி. We have to meditate the law of the Lord day and night. As well we need to pray without ceasing, for which we need to set a time each day, and we need to pray to the Lord. எந்த 1/2 மணி நேரம் அது உங்க கையில இருக்கு. நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அந்த 1/2 மணி நேரத்தை நீங்க ஆண்டவருக்கு பிடிச்சு வச்சிரணும். You can choose any half hour during the period of the day, and you have to make sure you cleave to the Lord in that particular half hour. அந்த டைம்ல நீங்க மொபைல் போன் எல்லாத்தையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அந்த 1/2 மணி நேரம் நீங்க வெளியே வரக்கூடாது. And at that time you need to switch off your mobile phone, and you need to stop all other contacts, and you should not come out. இந்த டிசிப்ளின் இல்லன்னு சொன்னா பிசாசு உள்ள இறங்கிடுவான். If you do not have such a discipline, then Satan will come into you. அதாவது பைபிள்ல சொல்லுங்க, டேனியல் purposed in his heart, தான் ராஜ போஜனத்தினாலும் திராட்சரசத்தினால் தீட்டுப்பட மாட்டான் என்று இருதயத்தில் தீர்மானித்தான், முடிவெடுத்த. முடியாதுன்னா முடியாது. Daniel, he purposed in his heart that he will not defile himself with the king's portion and the king's meat. இப்படி நமக்கு ஒரு டிசிப்ளின் இல்லாம போனா நம்முடைய லைஃப் லூஸ் ஆயிடும். தூங்குறது நம்ம நினைச்சா தூங்குவோம், நினைச்சா சாப்பிடுவோம், நினைச்சதை சாப்பிடுவோம், நினைச்சதை பேசுவோம், செல்போனை நைட்ல யூஸ் பண்ணுவோம், கண்டதை பேசிட்டு இருப்போம். இப்படி எல்லாம் ஒரு டிசிப்ளின் அக்கிரமம் ஆயிடும். If you do not have such a discipline, our life will become disorderly. We will eat, we will sleep at a very random or odd time. You will not follow any discipline in your life. இன்னைக்கு காலையில நம்ம கேட்டோம்ல, அதுதான் நம்முடைய கல் சுவர். And as we heard in the morning, this is our stone wall. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நாம் இப்போது ஒரு தீர்மானம் செய்ய போகிறோம். We are going to make a determination. கண்டிப்பா டெய்லி பைபிள் படிக்கணும். Daily I will certainly read the Bible. கண்டிப்பா டெய்லி தனியா ஜெபிக்கணும். குடும்ப ஜெபம்லாம் நான் கணக்கிலே கொண்டு வரல, அது இல்லாம தனியா ஜெபிக்கணும். I am not bringing into notice about family prayer. Apart from this, for sure you need to have your personal prayer. எனக்கு ஒரு சிஸ்டர் தெரியும். I know a sister, அவங்க ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படல, and her husband is not yet saved. காலையில அவரை வேலைக்கு அனுப்புறதுக்காக லஞ்ச், இவங்களும் வேலைக்கு போவாங்க, அவரும் வேலைக்கு போவார். Both the wife and the husband, both they go to the work. இவங்க சீக்ரெட் கிறிஸ்டியன் மாதிரி தெரியாம தான் சர்ச்சுக்கு வருவாங்க. She is a secret Christian, and she will come without knowing her husband knowing. 4 மணிக்கு எழும்பி சமைக்கணும். She has to get up early in the morning at 4, and you have to அப்ப எப்படி எப்ப ஜெபிக்கிறது, எப்ப பிரைசிங் எழும்புறது? Then when can she pray or praise the Lord in the morning? அதனால 3 மணிக்கு எழும்புவாங்க டெய்லி. For which she will get up early in the morning at 3 a.m. ஏன்னா நான் ஹஸ்பண்டுக்கு சமைக்கணும், அதனால ஆண்டவருக்கு அதுக்கு முன்னாடி 3 மணிக்கு எழும்பி ஸ்தோத்திரம் பண்ணி 4 மணிக்கு அப்ப ஜெபத்தை விட்டுட்டு தான் வேலைய ஆரம்பிப்பான். Because she need to cook for her husband early in the morning at 4, she will get up early at 3 a.m. and she will praise the Lord. அதுதான் டிசிப்ளின், அதுதான் ஒழுக்கம். That is called discipline. இப்படி ஒரு ஜெபம் இல்ல, ஒரு பைபிள் வாசிக்கிறதும் இல்ல, அதெல்லாம் இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், இப்படியே நம்ம ஹார்ட் சொல்லுதுல, அதான் காட்டு கழுதை.
And if at all we live according to the own lust of our heart, that we will not have a discipline daily, then we are called as wild ass. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. நீங்க மைண்ட்ல ஏதாவது டைம் யோசிச்சு வச்சீங்களா? Have you purposed any time on a day in your mind? நான் இந்த அரை மணி நேரம் கண்டினியூஸா இவ்வளவு நான் ஜெபிக்க போறேன். For half an hour continuously I am going to pray each day. அது எப்படியோ பகலோ இரவோ அதிகாலையோ ஏதோ ஒரு டைம் அரை மணி நேரம் ஜெபிச்சு தான் அந்த நாளை முடிக்கணும். It might be early in the morning or during the day or any time at night, but for sure I have to pray that half hour. இந்த டிசிப்ளின் இல்லனா ஆண்டவரோடு நடக்க முடியாது ஏனோக்கே போல. If you do not have this discipline, you cannot walk with the Lord like Enoch. அப்படி டிசிப்ளின் பண்ணாவிட்டால் கன்றுக்குட்டி நம்ம சீக்கிரமா ஆண்டவரை விட்டு விலக பண்ணும். If you do not discipline yourself like this, very soon that molten calf will make you depart from the Lord. அடுத்தது ரகசிய பாவங்கள் தான் தாக்கும். Then you will be attacked by secret sins. அப்புறம் ஜெயிக்க முடியல புலம்பிட்டு இருக்கோம். என்ன பிரயோஜனம்? நம்ம பண்றத பண்ணணுமே. Then we will keep on lamenting that I am unable to overcome such sins, but if you do not do what is supposed to do, there is no use. ஒரு half minute நான் தரேன். கண்ணை மூடி ஒரு டைம் யோசிச்சு வைங்க. I am giving you a half a minute time. Please close your eyes and purpose a time in your heart. எந்த அரை மணி நேரம் ஜெபிக்க போறீங்க? Which half hour you are going to pray during the day? இப்போ யோசிச்சு வைங்க. Please think about. இப்ப யோசித்து வைத்திருக்கிறவர்கள், those who have already made a decision, எந்த half an hour, which half hour, இப்போ அது தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானமாக நம்ம முத்திரை செய்ய போறோம். அந்த டைம் as a decision we are going to seal that particular time in the presence of God today. அந்த half an hour யாருக்கும் கொடுக்க கூடாது. You should not give that half hour to anybody. ஆண்டவரும் நானும் மட்டும்தான். It is between me and God alone. ஆரம்பத்துல சில போராட்டங்கள் வரும். Initially you will have some struggle. ஜெபிக்க தோணாது. You will not be able to pray. டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதான் பிசாசுடைய போராட்டம். There will always be some disturbance which is being caused by Satan. ஆனாலும் டிசிப்ளின் பண்ணி உட்காரணும் அங்க. But still you have to discipline yourself and sit in prayer. அதுக்கு அப்புறம் யாரும் உங்களை ஆண்டவர் அந்த டைம்ல பிரிக்க முடியாது. Then no one can separate you and the Lord between this time. அந்த டைமை முத்திரை செய்த தேவ சமூகத்தில் நான் காத்திருக்க போகிறேன் என்று சொல்லி நம் கரங்களை உயர்த்துவோமா. Let us lift up our hands saying, I am going to seal this time, that I will spend this time tarrying in the presence of the Lord. half an hour ஆண்டுடைய சமூகத்தில் நான் காத்திருக்க That வேண்டும். half hour I will be found in the presence of God. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல அந்த அரை மணி நேரம் ஆண்டவரோடு சஞ்சரித்து நான் என்னுடைய ஆண்டவரோடு இருக்கிற உறவை ஆரம்பிக்க போகிறேன். Like Enoch walked with the Lord, for that half hour I will spend my time with the Lord, and I will walk in, as Enoch walked with the Lord. ஜெபிக்க கர்த்தர் கிருபையை தர வேண்டும். May God give us grace for us to pray. நேரத்தை தர வேண்டும். He should give us time. தானியேல் தீர்மானித்தது போல நாம் தீர்மானிப்போமாக. We need to purpose in our heart like Daniel purposed. என்ன நடந்தாலும் அந்த half an hour ஆண்டவருக்கு தான். Whatever happens, that half hour belongs to the Lord. கரங்களை உயர்த்துங்கள். Let's put up our hands. கர்த்தர் கிருபையை தருவார். May the Lord give us grace. அந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For the grace, let us praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.